ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம். சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே, அத்தியாயம் 19. தேவமலரிடமும் அம்மாவிடமும் மட்டும் கெஞ்சி குஞ்சி சமாளிப்பான். மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் போய்விடுவான். தனியாக வந்த பிறகு, தொழில் நடத்த தொடங்கிய பிறகு அவன் சந்தோஷம், துள்ளல் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட குரல் எப்போதும் போலதான் இருந்தது. இப்போ ஏன் இப்படி பேசுகிறார் என்று தோன்றினாலும் மேலே பேச முடியாமல் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டான். 3 நாட்கள் குடைந்ததில் மனோ, ஜிஎம், மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் 4 பேரும் மாட்டினார்கள். ஆனால் அவர்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள். ஆனால் ரவுடியின் ஆட்கள் அவர்களை போட்ட போடில் குற்றத்தை ஒத்துக்கொண்டாலும் அவர்களிடம் பணம் வாங்க முடியலை. காரணம், அவர்கள் மாட்டிக்கொண்டாலும் கூட சட்டத்திற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்கலை. ஓரளவு மிரட்டி கொஞ்சம் பணம் வாங்கினார்கள். பிறகு பேங்கில் அடமானம் வைத்த சொத்துக்களுக்கு 1 வருடமாக வட்டியும் கட்டலை. கடன் ஏறிக்கொண்டே போயிருக்க என்ன செய்தும் சொத்துக்களை மீட்க முடியலை. ஒரு வழியாக எல்லா சொத்துக்களையும் விற்றுத்தான் சமாளிக்கணும் என்ற நிலைமை. கம்பெனியில் எதுவும் தேராது. ஓட்டை உடசல் இரும்புக்கு போடும் நிலைதான். இதில் கடன் கொடுத்த பேங்க்காரனுங்கள் வேறு வட்டி கட்டச் சொல்லி தொல்லை செய்தார்கள். என்ன செய்வது என்று யாருக்கும் புரியலை. 3 நாட்கள் கழித்தும் வரலை என்றதும் பயந்து போய் தேவமலர் கணவனுக்கு ஃபோன் செய்ய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்றதும் மாமியாருக்கு ஃபோன் அடித்தாள். ஃபோனை எடுத்தவர், போதுமா, நீ ஆடின ஆட்டம், என் மகனை தெருவுக்கு கொண்டு வந்துட்ட, போதுமா என்று அழுகையும் கண்ணீருமாக சொல்ல, ஏன் நான் என்ன பண்ணினேன், வா வந்து பாரு என் மகனை என்று அவர் சத்தம் போட, என்னமோ ஏதோ என்று பயந்த தேவமலர் காரை எடுத்துக்கொண்டு மகனுடன் மாமியார் வீட்டிற்கு சென்றாள். இந்த சின்ன கார் கணவனிடம் அவள் அடம் பிடித்து வாங்கியது. அவள் காரோட்டும் திறமையை பார்த்த தேவ் இதை அவள் பிடிவாதமாக கேட்கவும் வாங்கி கொடுத்தான். அதை எடுத்துக்கொண்டு தான் மாமியார் வீட்டிற்கு வந்தாள். வந்து இறங்கியவளை பார்த்த திவ்யா, வா வா அத்தை, மகராசி வந்துட்டா. அது எப்படி? 1.5 வருடம்தான் ஆகுது. நீ சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு போய் அதற்குள் அத்தனை சொத்தையும் ஒன்றுமில்லாமல் செய்து, பாவம் அவன் தேவ், அவனை ஒன்றுமில்லாமல் பிச்சைக்காரனா ஆக்கிட்டேடி என்று வெறுப்புடன் சொல்ல தேவமலர் அரண்டு போனாள். என்னாச்சு என்றார். என்ன ஆச்சா அத்தை, பாருங்க, நீங்கள் கூட்டின மருமகளை என்னாச்சு என்று இப்பத்தான் கேட்குறா என்று சொல்ல, இதுக்குத்தான் எங்கள் கூட சண்டை போட்டு என் மகனை சொத்தை பிரித்து கூட்டி போனியா என்று வசந்தா அழுக, அப்புறம் வைர நகை, கார், ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டி எல்லாம் எப்படி அனுபவிக்கிறது, அதுக்கு தான் சொத்தை தாங்க என்று கேட்டு வாங்கி போனால், இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு கட்டியிருக்கிற துணியோட புருஷனை நடு வீதியில் நிற்க வச்சுட்டா. பாவி பாவி, பாவம், அவன் யாரையும் கெடுக்க தெரியாது. அவனுக்கு கெட்டது நினைக்காத அப்பாவி. அவனை கூட்டி போய் ஒன்றும் தெரியாதவனை இப்படி நடுத்தெருவில் நிறுத்திவிட்டாயே. நீச்சல் தெரியாத அவனை நடுக்கடலில் தள்ளிவிட்டு அவன் உயிருக்கு போராடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. சந்தோஷமா? உயர் ரக கப்பலின் மேல் தளத்தில் இருந்து கடலை சந்தோஷமாக பார்த்து ரசித்து கொண்டு இருந்தவன் அவன். அவனை கூட்டி போய் நடுக்கடலில் மனசாட்சி இல்லாமல் தள்ளி விட்டுட்டியேடி என்று திவ்யா திட்டினாள். தேவமலருக்கு எதுவும் புரியலை. ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை என்றாள் அவள் தவிப்புடன். உனக்கு எப்படி புரியும்? உனக்கு கேட்டதையெல்லாம் அவன் வாங்கி கொடுத்துட்டான். பிறகு அவன் எப்படி கஷ்டப்பட்டால் உனக்கு என்ன என்று திவ்யா கேட்க சுற்றிலும் பார்த்தாள். மாமனார் அப்படியே சோஃபாவில் தலை சாய்ந்து கண்மூடி கிடந்தார். அண்ணன்கள் 2 பேரும் ஏதோ கூடி பேசி பத்திரங்களை வைத்து பேசி கொண்டார்கள். பெண்கள் பேசுவதை காதில் வாங்கலை. வசந்தா கணவனின் காலடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஏன், அமிர்தா கூட அழுது கொண்டுதான் இருந்தாள். தேவை காணோம். அவனை வேறு ஒரு இடத்தில் வைத்துவிட்டுத்தான் வந்தார்கள். ப்ளீஸ், என்ன நடந்தது என்று யாராவது சொல்லுங்களேன் என்றாள் தேவமலர். என்னத்தை சொல்ற? தேவின் ஃப்ரெண்டு மனோ, ஜிஎம், மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து தேவை ஏமாற்றி கம்பெனியை போண்டியாக்கினது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மாமா கொடுத்த அத்தனை சொத்துக்களையும் தேவை ஏமாற்றி பேங்கில் அடமானம் வைத்து அதை தொழிலில் போட வைத்து ஒவ்வொன்றாக பணத்தை சுருட்டி கொண்டார்கள். கடைசியாக ஃபைனான்சியர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்க சொல்லி கூட்டி போன போது அவர் மாமாவுக்கு தெரிந்த ஃபைனான்சியர் உடனே மாமா கிட்ட சொல்லிட்டாரு. மாமாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபேக்ட்ரி என்னாச்சு, 1.5 வருஷத்துக்குள்ளே இப்படி ஆச்சு
கொடுத்த சொத்து எல்லாம் எங்கே என்று குழம்பி போய் இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போய் 3 நாள் இரவு பகல் பாராமல் தோண்டி துருவியதில்தான் ஓரளவு அவர்கள் செய்த ஃப்ராடுத்தனம் தெரிந்தது. ஆனால் செய்தது அவர்கள் 4 பேரும் தான். ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா விவரமாக தேவ்கிட்ட கையெழுத்து வாங்கித்தான் செய்திருக்கானுங்க. இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு தேவின் கையெழுத்து இருப்பதால் அவருக்கு தெரியாமல் இது நடந்தது என்பதை நிரூபிக்க முடியலை. இவனும் அந்த ஃப்ராடு மனோவை நம்பி கையெழுத்து போட்டிருக்கிறான். இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நடு வீதியில் நிற்கிறான். பெற்ற பாவத்துக்கு கூட பிறந்த பாவத்துக்கு எங்கள் கூட வா என்று இங்கே கூட்டி வரக்கூட முடியலை. கடன்காரன் கழுத்தை பிடிக்கிறான். அதுதான் எப்படி கடனை அடைக்கிறதுன்னு அண்ணன்கள் 2 பேரும் மண்டையை உடைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது போதுமா, இன்னும் வேணுமா என்றாள் திவ்யா கோபமாக. எங்ககிட்ட ஈகோ பார்த்துக்கிட்டு சொத்தை பிரித்து தாங்க என்று பிடிவாதம் பிடித்து வாங்கிக்கிட்டு போனியே, சொத்தை பெருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் இப்படி ஒன்றுமில்லாமல் தொலைச்சிட்டு வராமல் இருந்திருக்கலாமே. பாவம் அவன். எனக்கு ஒன்றும் தெரியாது, தொழிலே வேண்டாம், சொத்து வேண்டாம் என்றான். நீதான் நாங்கள் என்னமோ கடைசி வர உன்னையும் உன் பிள்ளையையும் அடிமையாக வச்சிருக்கத்தான் இப்படி பண்ணுறோம் என்று சொல்லி அபிராமி அம்மாவை வச்சு எங்களை எப்படி குறை சொன்னாய். இப்போ பாரு, உண்மையில் நாங்கள் அவனுக்கும் ஏன் உனக்கும் நல்லது தான் பண்ணினோம் என்று உனக்கு இப்போ புரியுதா? அவனுக்கு நல்லது நினைத்துத்தான் செய்தோம். ஆனால் இப்படி ஒரு மனைவி அவனுக்கு வரலைன்னா அவன் எப்பவும் கோடீஸ்வரனாகவே இருந்திருப்பான். கண்டிப்பாக அவன் அப்பாவும் அண்ணனும் அவனுக்கு வருமானம் வரும்படி ஏதாவது செய்திருப்பாங்க. நீ அதற்குள் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவன் சொத்துக்களை பிரித்து வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ அவனை ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனை நடு ரோட்டில் நிறுத்தித்தாய். இப்போ சந்தோஷமா உனக்கு என்று திட்டினாள் திவ்யா. என் மகனையும் சொத்தையும் வாங்கிக்கிட்டு போனாய், தப்பு இல்லை. அவன் உலகமறியா பிள்ளை. அவனுக்கு கூட நின்று ஒத்தாசையாக ஏதாவது செய்து சொத்துக்களை காப்பாற்றி இருக்கணும் இல்லையா? லேசாக பிரச்சனை வரும்போதே எங்ககிட்ட சொல்லி இருக்கணும். அதுவும் செய்யலை. இப்போ கூட யாரோ 3வது மனுஷன் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிந்தது. எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லலை. தொழில் நல்லா போகுதா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். என்கிட்ட தொழிலை பற்றியோ பணம் பற்றியோ எதுவுமே இதுவரை சொன்னது இல்லை. கேட்டாலும் சொல்ல மாட்டார். அவருக்கு நான் அவரை குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டி போய்விட்டேன் என்ற கோபம் இப்போ வரை இருக்கு. அதனால் நான் எது கேட்டாலும் சரியாக பதில் சொல்ல மாட்டார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தா கூட நான் இங்கே உங்ககிட்ட தான் வந்து சொல்லி இருப்பேன் என்றாள் அழுது கொண்டே. இனி நீ அழுது என்ன ஆகப் போகுது? நீ சொன்ன உன் அப்பா கொடுத்த வீட்டு வாடகை 10,000 தான் உங்கள் மாத வருமானம். அதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க முடியாதுன்னு தான் அங்கே போனாய். இப்போ திரும்ப இங்கேயே வந்துட்டாய். அவன்கிட்ட எதுவும் இல்லை, வெறும் கடங்காரனாக நிற்கிறான் என்றாள் திவ்யா. ராம்பிரகாஷ் அப்படியே உடைந்து போனார். எத்தனை கோடி, அதை சம்பாதிக்க எத்தனை இரவுகள் தூங்காமல் உழைத்தேன், அத்தனையும் அழித்து வந்து நிற்கிறான். அவன் இருக்கும் மனநிலையில் எதுவும் சொல்ல முடியாமல் அவருக்குள்ளேயே மனம் விதும்பி போனார். சிவாஜி இருவரும் தம்பியின் சொத்து பத்திரங்களையும் கம்பெனியையும் வைத்து இத்தனை கடனில் இருந்து எப்படி வெளியே தம்பியை கூட்டி வருவது என்று பார்த்தார்கள். அவர்கள் குடும்ப வக்கீலையும் ஆடிட்டரையும் கலந்து ஆலோசித்தார்கள். தந்தையிடமும் தம்பியிடமும் மன்னிப்பு கேட்டார்கள். குற்ற உணர்வு அவர்களை பீய்த்து தின்றது. தனக்கென முழு உரிமையாக தொழில் வந்ததும் இதுவரை அப்பா என்ன சொல்வாரோ என்று தயங்கிக் கொண்டு இருந்த தயக்கத்தை துடைத்து போட்டுவிட்டு அவர்கள் இருவரும் தங்களின் தொழிலில் முழுமூச்சாக இருந்தார்கள். தம்பி ஒன்றும் தெரியாதவனாச்சே, என்ன செய்கிறான் என்று பார்க்க நேரமில்லாமல் போச்சு. தேவின் கம்பெனி மறுகூடியில் இருந்ததால் போக வர ஆகும் நேரத்தை நினைத்தே தள்ளி போட்டார்கள். பிறகு அவர்கள் வேலை அவர்களை பிடித்து கொள்ள தம்பியை போய் பார்க்கணும் என்ற எண்ணமே குறைந்து விட்டது. அம்மா கேட்டபோது கூட போகும் முன் அவனுக்கு அந்த கம்பெனி பற்றி சொல்லி இருக்கோமா? ஏதாவது பிரச்சனை என்றால் எங்களை கூப்பிட சொல்லி இருக்கேன். கூப்பிடுவான், விடுங்க. அவன் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? கல்யாணமாகி ஒரு பிள்ளைக்கு அப்பாவாகி விட்டான். இன்னும் பொறுப்பு வராமல் இருந்தால் எப்படி என்று தாயை சமாதானப்படுத்தினார்கள். அது தப்போ, நாம் போய் பார்த்துருக்கணுமோ என்று இப்போ தோன்றியது. அதனால் வந்த குற்ற உணர்வு அவர்களை தாக்கியது. வசந்தாவிற்கு மகன் இப்படி ஒன்றுமில்லாமல் போய் நடுத்தெருவில் நிற்கும்படி வந்துவிட்டதே என்ற ஆற்றாமை. பொதுவாகவே எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கும் ஒரு பரிவு. நோஞ்சான் குழந்தையைத்தான் அம்மா அதிகம் கவனிப்பார். அப்படித்தான் இங்கே இருந்தவரை மகனை பார்த்து கொண்டார்.
கம்பெனியை நடத்த முடியலை, அதனால் நஷ்டம் வந்தது என்றால் கூட பரவாயில்லை, பொறுத்து கொள்ளலாம். அந்த நஷ்டத்தை சமாளிக்க மற்ற சொத்துக்களை பேங்கில் அடமானம் வைத்ததைத்தான் யாராலும் தாங்க முடியலை. எல்லாரையும் விட, ஏன் தேவை விட தேவமலருக்குத்தான் இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகுது என்று தெரியாமல் நின்ற நேரம் அது. ராம் பிரகாஷ் உறுதியாக மனதை திடப்படுத்தி கொண்டு மகன்களுடன் சேர்ந்து வக்கீல் ஆடிட்டரை கலந்து பேசி பேங்கில் இருக்கும் பத்திரங்களை பணம் கட்டி ஒவ்வொன்றாக திருப்பி அதை விற்று மொத்த கடன்களையும் அடைத்து விடணும். எதுவும் மிஞ்சாது. ஏன்னா கம்பெனியை கூட பேங்கில் அடமானம் வச்சிருக்கான் என்று வருத்தப்பட்டார்கள். முதலில் அவன் வீட்டை விலைபேசி விற்றார்கள். அதனால் அதை காலி செய்ய வேண்டிய நிலை. போய் உங்களோட தேவையானதை மட்டும் எடுத்துக்க என்றார் வசந்தா.